சென்னை மாதவரம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈச்சர் வாகனத்தின் மீது உயர் அழுத்த மின்சார கேபிள் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தீப்பற்றி வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போதைய நிலை என்னங்க? வணக்கம் ஷாம். சென்னை மாதவரம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈச்சர் வாகனம் தீப்பிடித்து இருந்ததால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் மாதவரம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மணலி தீயணைப்புத் துறையினர் ஒன்றிணைந்து இந்த தீயினை விரைவாக அணைத்தனர். சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் கொசப்பூர் சிக்னல் அருகே லாரி ஓட்டுநர் மேகநாதன் என்பவர் ஈச்சர் வாகனம் ஒன்றினை சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது அந்த வாகனத்தின் மீது உயர் அழுத்த மின்சாரம் கொண்டிருந்தது. இதனை அறியாத லாரி ஓட்டுநர் மேகநாதன் ஈச்சர் வாகனத்தை உயர் அழுத்த மின்சார வயர் செல்லும் அந்த பாதையின் கீழ் நிறுத்தியதாக தெரிகிறது. இதனை அடுத்து காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருந்ததால் உயர் அழுத்த மின்சார கம்பி காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அசைந்தபடி அந்த ஈச்சர் வாகனத்தில் உரசியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அதிலிருந்து ஏற்பட்ட தீப்பொறியானது அந்த ஈச்சர் வாகனத்தின் மீது பட்டு அந்த வாகனம் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து அந்த ஈச்சர் வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை அடுத்து லாரி ஓட்டுநர் மேகநாதன் அருகில் இருந்த ஒரு உணவகம் ஒன்றுக்கு சென்று டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் தீப்பற்றி எரிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக இது குறித்து அவசர கால உதவி எண் 108ற்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலானது மாதவரம் பால்பண்ணை காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக இது குறித்து மாதவரம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாதவரம் பால்பண்ணை மற்றும் மணலி தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு அந்த தீயினை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வாகனம் முழுவதுமாக பற்றி எரிந்து தீக்கரையானது. இந்த நிலையில் அந்த ஈச்சர் வாகனம் எலும்புக்கூடு போல காட்சியளித்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மேலே சென்ற அந்த உயரழுத்த மின்சார கேபிள் வயர்கள் மீது இந்த வாகனம் உரசி மின்சாரம் பாய்ந்திருந்தால் அந்த ஓட்டுநரும் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பார். நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்து குறித்து மாதவரம் பால்பண்ணை காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.